அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கிறிஸ்பி பேபிகார்ன் சில்லி. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். பேபிகார்ன் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும். ஒரு கேப்சிகம் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும். இஞ்சி ஒரு துண்டு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பூண்டு 5 பல் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு 1/4 கப் அளவு எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் பாதி லெமன் எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். தேன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அதில் இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இதில் பேபிகார்னை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டா போதும். 2 நிமிஷம் இப்போ கொதிச்சிருக்கு. இதை நாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதில் மைதா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரையும் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பேபிகார்ன்லலாம் நல்லா தடவி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அதோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை இதில் ஒவ்வொன்றா அப்படியே போட்டுக்கலாம். தனித்தனியாக போடணும். இது ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். அதில் இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு. இதில் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது கேப்சிகம் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதனால் நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். அடுத்தது சில்லி சாஸ் போட்டுக்கலாம். அடுத்தது சோயா சாஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லைம் ஜூஸ் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வினிகர் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சிடலாம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை.
பேபிகார்னை இப்போ செகண்ட் டைம் நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேபிகார்னை இப்போ டபுள் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட கிறிஸ்பி பேபிகார்ன் சில்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து அந்த கிறிஸ்பியாக உள்ள பேபிகார்ன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.